இது பாரு அப்பா நானு கல்யாணம் ஆனப்போ ஃபர்ஸ்ட் பிடிச்சது இதுதான். பாத்தியா அபி பாரு எவ்வளவு குட்டியா இருக்கான் பாரு அபி. இந்த பாரு அபி எவ்வளவு குட்டியா இருக்குமா. இது அபி அம்மா அது அபி இல்லம்மா அப்பா அது. இதுமா அதுவும் அப்பாதான். அப்பா பாருமா சின்ன வயசுல ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்கிறான். அவன் ஹீரோவாடா அவன் சப்பாடா டேய். என்னப்பா அம்மா கட்டந்து என்னப்பா பண்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹீரோ தான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சப்பையாயிடுறோம். டேய் உக்கார நாங்க ஏதோ சும்மா சொல்லின்னு இருந்தோம். அப்பா அப்பெல்லாம் போன் டிவி இல்லாம ரெடி பண்ணீங்க, அம்மா ரெடி பாத்தீங்க. அப்பெல்லாம் செல்போனு டிவி ஏன் கரண்ட்டு கூட இல்லை. நாங்களாம் விளக்குல தான் படித்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் 6வது 7வது படிக்கும் போது தான் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டே இழுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்களாம் விளையாடுவோம் பாரு, கண்ணாமூச்சி, கிரிக்கெட்டு, கில்லி, கபடின்னு ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடுவோம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியல. அந்த மாதிரி தான் நான் +2 படிக்க சொல்ல தான் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை நான் பார்த்தேன். அப்போது என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துது. இன்னைக்கு வரைக்கும் வெளிச்சமே இல்லை. என்ன அப்போ வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கம், இப்போ வாழ்கிற வாழ்க்கை நரகம். நரகமா? என் கூட வாழ்றது உனக்கு நரகம். சரி இந்தா பூச்சி மருந்து எடுத்து குத்தி செத்துடுறா.